சொல்றவன் வேலை தேடி வெளியூருக்கு போறான். அங்க ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல ஒருத்தரை போய் பார்த்து, சார் எனக்கு ஏதாவது வேலை கொடுங்க அப்படின் போது, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னா, இருக்கு எனக்கு மார்க்கெட்டிங் ஃபீல்ட்ல. சரி ஓகே ஒர்க் பண்ணு, ஈவினிங் வந்து நீ எப்படி ஒர்க் பண்ணேன்னு நான் உன்னை செக் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அதே மாதிரி ஈவினிங் வந்து கேட்கிறாரு, இன்னைக்கு எவ்வளவு கஸ்டமர் அட்டன் பண்ணான்னு கேட்கும்போது அவன் சொல்றான், சார் ஒரே ஒரு கஸ்டமர் தான் அட்டன் பண்ணான்னு. மற்ற ஸ்டாஃப் கூப்பிட்டு கேட்கும்போது அவங்க சொல்றாங்க 25 to 30 கஸ்டமர் அட்டன் பண்ணோம். அப்ப அவர் சொல்றாரு, நீ இம்ப்ரூவ் பண்ணணும்பா அப்படின்னு சொல்றாரு. சரி எவ்வளவு சேல்ஸ் பண்ண அப்படின்னு சொல்லும்போது அவன் சொல்றான், $10,000 வந்து நான் சேல்ஸ் பண்ண. ஒரே கஸ்டமர் கிட்ட 10,000 எப்படிப்பா அப்படின்னு சொல்றான். இந்த மாதிரி ஒருத்தர் வந்தாரு, நான் மீன் பிடிக்கிறதுக்கான தூண்டில் வேணும்னு கேட்டாரு. நான் தூண்டில் கொடுத்தேன், அதுக்கப்புறம் ஃபிஷிங் கியர் கொடுத்தேன், அதுக்கப்புறம் ஃபிஷிங் நெட்டு கொடுத்தேன், அதுக்கப்புறம் அதுக்கான ராட் எல்லாம் கொடுத்தேன். அப்புறம் அவரு சொன்னாரு, எங்க போய் பிடிக்கிறீங்க மீன் அப்படிங்கும்போது போட் வேணும்னு சொன்னாரு. நம்ம டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல இருந்து போட் எடுத்து கொடுத்தேன். அதுக்கப்புறம் தனியாவா வந்திருக்கீங்கன்னா, ஆமா 4 பேர் ஃப்ரெண்ட்ஸோட டூருக்கு வந்தோன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு ஒரு டென்ட் கொடுத்தேன். இப்படியே ஒவ்வொன்றா கொடுக்கும்போது, சரி அவர் என்னதான்ப்பா வாங்க வந்தாரு அப்படிங்கும்போது, தலைவலி மாத்திரை தான் சார் வாங்க வந்தாரு. இந்த மாதிரி தாங்க நம்ம உலகத்துல நிறைய பேரு ஏசப்பா இல்லாம பாவத்துல இருக்கிறாங்க. நம்ம அவங்களுக்கு சொல்ல வேண்டியது கர்த்தரோட வார்த்தை. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் நம்ம திருவசனத்தை பிரசங்கி சொல்லணுங்க. ஆமா, நிறைய பேர் தேவைகளோட இருக்கிறவங்களுக்கு ஏசப்பா தான் உண்மையான தெய்வம், உலக பாவத்தை போக்க ரட்சகர் அவர்தான் அப்படிங்கறத நம்ம ஈஸியா எல்லார்கிட்டயும் சொல்லிடலாங்க.